ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி கோவக்காய் கிரேவி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பில் மண் சட்டியை வச்சுருக்கேன்னா சட்டியை வச்சுட்டு கடு தாளித்து சின்ன உள்ளியும் கோவக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த கிளிப் இதில் ஆட் பண்ண முடியலை. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மூடியை எடுத்து விட்டுக்கோங்க. அந்த மூடியை எடுத்துகிட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்காமல் விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதுவும் நான் மண் சட்டியில் வச்சுருக்கனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். ஸோ அதை மூடி வச்சதை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா இதில் தேங்காயும் மிளகும் மல்லியும் மஞ்சள் பொடியும் வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து அரைச்சா ரொம்ப ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நான் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. புளியை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்ததுக்கப்புறம் சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி காய்ஸ். எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.